கில்லி முதல்ல இதான் கில்லி படம், இதான் கில்லி. அந்த படம் நல்லா இருந்துச்சு. சினிமானே எனக்கு என்னன்னு தெரியாது, கபடினா எனக்கு என்னன்னு தெரியாது. இதான் ஃபர்ஸ்ட். அதற்கு வேற லெவல். பாதி பேர் அழுதுட்டாங்க, நீ மழை வரல ஆனா தேட்டர் நஞ்சிச்சு. எவ்வளோ வெளியில உலகத்தில் நடக்காத அனுபவத்தெல்லாம் அனுபவிச்சு சித்திரதாண்ட ஒரு மண் வாசனையே கலந்துருக்குது. இல்லை பார்க்க நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா படம். நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நீ மழை வரல தேட்டர் நனைஞ்சு போயிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப வேற லெவல். நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. துருவிக்ரம் சூப்பரா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. பசுபதி சார் நல்லா நடிச்சிருக்காரு. கபடி எந்த அளவுக்கு கபடி அதான் அந்த நம்ம இந்தியாவில் இருக்கிற பாலிடிக்ஸ் காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. படம் நல்லா தானே இருக்கு. சூப்பரா இருக்குண்ணா. சூப்பரா இருந்தது படம். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸ் மேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க கிராமத்துலேருந்து, அந்த பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. ஒரு 2 ஜாதி சம்மந்தப்பட்ட கதை. மேல் ஜாதி தாழ்த்தப்பட்டவங்க, மேல் ஜாதி வெறி தூண்டுற மாதிரிலாம் இல்லை, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. அது இப்போ சென்னையில் இருக்கோம், நம்மளுக்கு அந்த மாதிரி இதை பற்றி தெரிய மாட்டேது. சென்னையில் இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் பணம் காசு இல்லை, இங்கே மேல் ஜாதி எதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சமமான சப்ஜெக்ட். அதுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க வந்திருக்காங்க இது வரைக்கும் அப்படின்றது ஒரு பிளேயரை பற்றின கதை. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிளேயர் இந்தியா வரைக்கும் ஆடி இருக்காரு அப்படின்ற ஒரு நல்லா இருக்கு படம். நல்லா குடும்பத்தோடு வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். துருவோட ஆக்ஷன் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு படம் நல்லா இருக்கு. இன்னைக்கு ஃபேமிலியோட வந்து பார்த்ததுல நல்லா திருப்தியாக இருக்குது. படம் பார்க்க நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. தாராளமாக தரமான படம். சொல்லுப்பா. நல்லா இருந்துச்சு படம். பிடிக்கும். அருமையா இருக்குது. சூப்பரா எடுத்திருக்காங்க. உண்மையிலே எக்ஸலன்ட். சூப்பரா இருந்துச்சு படம். துருவிக்ரம் அருமையா நடிச்சிருக்காரு. எங்க அக்கா அழுதுட்டாங்க. எப்படி கபடி மேட்ச்ல எப்படி கபடி மேட்ச் அருமையா இருக்கு ப்ரோ. கபடி பிளேயர். அதனால அவங்க கண் கலங்கி அழுத சீன்லாம் இருக்கு. எல்லாரும் மறக்காம வந்து பாருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். மாரி செல்வராஜ் சாருக்காகவே பார்க்கலாம். நியூ ஜென் மாமன் எல்லாம் பார்த்துருக்கேன் நான். எல்லாமே 5 ஃபிலிம்ஸும் பார்த்துருக்கேன். அந்த ஒரு ஸ்டோரிக்காக தான் ஈகராக வந்தேன். பட் ஆனால் சாட்டிஸ்ஃபைட். தேங்க்யூ. நல்லா இருக்கு. நல்லா இல்லை. சூப்பரா இருக்கு. அதான் நல்லா இருக்கு. மியூசிக் சூப்பர். வெரி நைஸ். சூப்பர் ஸ்டோரி. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்ல படம். அருமையான படம். ரொம்ப எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான படம். கபடி மேட்ச் எந்த அளவுக்கு நல்லா காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்காரங்களும் பார்க்க வேண்டிய படம் இது. வீர விளையாட்டுனா என்னங்கிறத பற்றி இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு சிறப்பாக வந்து எடுக்கலை. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீர விளையாட்டுனா என்ன, தமிழகம்னா என்ன, அந்த பாரம்பரியம்னா என்ன அப்படிங்கிறத உணர்வுபூர்வமாக எடுத்துருக்குறாங்க. அதனால் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். சின்ன சின்ன தடைகள் கூட வந்துட்டு பசங்க பெருசாக நினச்சிக்கிட்டு அடுத்து முன்னேற மாட்டாங்க. இந்த படத்தில் வந்துட்டு எவ்வளோ தடைகள் இருந்து ஒரு ட்ரூ ஸ்டோரியை தான் தழுவி எடுத்திருக்காங்க. அது வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட வந்துட்டு அப்படியே தோற்று போயிடுவோன்னு சொல்லிட்டு இறங்கிடக்கூடாது அப்படின்னு. சூப்பராக இருந்தது அந்த படமே. எனக்கு அழுகே வந்துருச்சு. அது செம்ம சூப்பராக இருந்தது. கபடி தான் எல்லாமே. நானும் விளையாடுறேன். சூப்பராக இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு விளையாட்டான படம். அரசியல்காரவங்களை நம்பி போகக்கூடாது. அரசியலை பற்றி கொஞ்சம் இருந்தாலும் பிள்ளைங்களுக்காக நல்ல படம். அது இது காதல் கத்திரிக்கான்னு இல்லாமல் எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் பேரம்பேத்திங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் சொல்லி வளர்ப்போம். ரொம்ப பிடிச்சிருக்கு படம். ரொம்ப பிடிச்சிருக்குப்பா எங்களுக்கு இந்த படம். எங்கள் பேரம்பேத்திங்களோட சந்தோஷமாக பார்த்தோம். சரி நல்லா இருக்கு. நான் பார்த்தேன். நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பிடிக்காதுன்னு தான் நினச்சேன். ஃபஸ்ட்டு பிடிக்காம தான். அதனால் செம்மையாக இருந்துச்சு படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா எடுத்திருக்காங்க. பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களா பேசுங்க. படம் நல்லா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு அடியில இருந்து மேலே வராங்க அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் கேரக்டர்லாம் முக்கியத்துவம் இருக்கா இப்படி? அந்த அளவுக்கு இல்லை. ஹீரோயினுக்குலாம் அந்த அளவுக்கு இல்லை. நல்லா நடிச்சு. வடச்சென்னையில் அந்த அளவுக்கு இருக்கா? இதில் வடச்சென்னையில் அந்த அளவுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. மாரி செல்வராஜோட அந்த எமோஷன்ஸ் அவர் தாண்டி வந்து அந்த வலி எல்லாமே இதில் சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்போர்ட் ரிலேட்டிவாக ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு பட்டிக்காட்டிலேருந்து ஒரு மேலே வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. கேஷ் பேஸ் பண்ணாலும் அது சொல்லணும், சொல்லி தான் ஆகணும்.
பட் இதெல்லாம் தாண்டி இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்திருக்காங்க அப்படின்றத காட்டியிருக்காரு. ஸோ எல்லாரையும் ஒன்றா பாருங்கள், ஒன்றா இது பண்ணுங்கள். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ கேஸ்ட்டை பற்றி பேச வேண்டாம், யாரும் கேஸ்ட் பார்த்து யார்ட்டையும் பழகாதீங்க, அவ்வளோதான் நம்ம சொல்லணும். நிறைய சின்ன பசங்களுக்கு வந்து இது நிறையா இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். சின்ன பசங்க யாராவது பார்த்தாங்கன்னா நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக பசங்க கபடி மேலே இது பண்ணுவாங்க. பட் ஸ்போர்ட்ஸில் இருக்க பாலிடிக்ஸ் போகுமானா டவுட் தான். அவர் கபடி பிளேயரு, அவர் எப்படி மேலே வந்தார் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஸோ மார்க்கெட்டிங் தான் மேட்ரு, ஒரு ஸ்போர்ட்டை எப்படி மார்க்கெட் பண்ணுறாங்கன்னு. கபடி அந்த மாதிரி இது வரைக்கும் மார்க்கெட் பண்ணதில்லை. ஒரு ஸ்போர்ட்டை எப்படி எடுத்துகிட்டு போகிறது, ஒரு ஸ்போர்ட்டை எப்படி பிரபலமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் ப்ரோ கபடி பார்த்தாலே தெரியும்ல, தமிழ் தலைவாசி தான் பேர், தமிழ் பிளேயர்ஸ் யாரும் விளையாட மாட்டாங்க. அது மாதிரி தான் பிரபஞ்சன் வந்தது. பிரபஞ்சன் நல்லா இருந்துச்சு, பிரபஞ்சனோட எஃபோர்ட்டும் இதில். அவர் எப்படி ஒரு கபடி பிளேயராக இருந்துட்டு அவர் ஆக்டிங்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஆக்ட் பண்ணல, அவர் கபடி பிளேயராக அவரோட ரோலை பண்ணியிருக்காரு. துருவ் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க், இந்த படத்தில் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் உடம்பு உழைச்சிருக்காப்புல. அவர் எப்படி சொல்கிறதுனா, ஒரு கபடி பிளேயராக என்னென்ன பண்ணணுமோ எல்லா எஃபோர்ட்ஸும் அவர் கண்டிப்பாக எடுத்திருக்காரு. அவருக்கு இந்த படம் பயங்கரமான வெற்றி தான். கபடி பிளேயர்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கிறாங்க. ஒரு கபடி எப்படிலாம் கொண்டு போகலான்னு சொல்லிட்டும் காட்டியிருக்கிறாங்க. இது சின்ன வயசு பசங்களுக்கு இருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பொதுவாக கிராமத்தில் இருக்க பசங்க இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக மேலே மேலே வர்றதுக்கு, அவன் எப்படிலாம் மேலே மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி கீழ் ஸ்டேஜ்லேருந்து மேலே வரைக்க எப்படி வளரலாம் அப்படின்ட்டு காட்டியிருக்காங்க. ஃபேமிலியும் கூட பார்க்கலாம், ஒருத்தனா படம்.